அப்படியே நேரம் வைகோ ஐயாட்ட போய் ஐயா என்னவோ அந்த ட்ரிப்பு கூடுதலாக சீட்டு கேட்க போறீங்களாம்ல பேச்சாடி விடுதே யோ நாங்கள் எங்கேயா கேட்டேன் ஏயா இப்படி கொளுத்து விடுதிய அதாவது ஒரு 8 சீட்டு ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்சிக்கு ஒரு பேர் சின்னம்லாம் நிரந்தரமாக கிடைக்கும்ன்றதுக்காக பேசிக்கிட்டு இருந்தா உடனே சடக்குன்னு இது பண்ணி கூட்டணியை பிரிக்குது என்னையா உங்களோட பெரிய அக்கப்புறா இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போங்கயா ஆப்புன்னு விரட்டி விட்டார். சீட்டை பற்றி யாரும் பேசலை, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப எத்தனை சீட்டு தான் நிற்பீங்கும் போது 8 இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த 8 இடங்களிலே போட்டியிட வேண்டுமெனில் அதை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் கேட்க வேண்டி வரும், 10 12 கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக 12 தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்க உயர்நிலை குழுவிலேயோ எங்க செயற்குழுவிலேயோ பயன்படுத்தலை.